அவன் கவலை. ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்களை கேளுங்க, எக்ஸாமை கண்டுபிடிச்சவன் எவன் சொல்லுங்க, அவனை போட்டு தள்ளிடலான்னு சொல்லுவாங்க. எங்களை கேட்டால் இந்த சமையலை எவன் கண்டுபிடிச்சானோ அவனை போட்டு தள்ளிடலாம் போல் இருக்குது. 3 வேளையும் என்ன சமைக்கணும்னு யோசிச்சு மண்டை காயுது. அதில் வேற இப்போல்லாம் சோறு கம்மியாக எடுக்கணுமா, காய்கறி நிறைய எடுக்கணுமா. மத்தியானம் கூட்டு பொரியலுக்கு என்ன காய்கறி வைக்கன்னு தெரியாமல் மொழி பிதுங்கி போயிருக்குது. என் பொண்ணுகிட்ட இன்றைக்கி நான் உப்புமா தான் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஐயோ உப்புமாவா, அது தப்புமா, நானே எனக்கு தனியாக சமைச்சிக்கிறேன்ட்டு அவள் கிச்சன் செட்டை வச்சு தனியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டா. நானே என் கையில் கிடச்ச வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு வறுத்த ரவையை போட்டு உப்புமாவை பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்டுக்கு இந்த கல்யாண வீட்டிலலாம் முன்னாடி பொலன்ட்டு உதிரி ஒரு உப்புமா போடுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு நான் தண்ணி கம்மியாக வச்சு அந்த உப்புமாவை பண்ணாலும் அது கெட்டிமா மாதிரி ஆயிடுது. அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வேறு வரும், அதுக்கு பேசாமல் இந்த உப்புமாவை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் இதை பண்ணிட்டேன். என்ன தான் பண்ணாலும் கடைசியில் ப்ரெசன்டேஷன் முக்கியம். ஆனால் யாரும் நமக்கு ப்ரெசன்டேஷன் தரப்போகிறது கிடையாது. கடைசியில் என் பொண்ணு பாருங்கள், இதை பீஸ் ஆக்கி பீஸா மாதிரி விளையாடுறா. கால கொடுமை.